நினைச்சாலும் ஒழுங்கா வரவே மாட்டேங்குது. முயற்சி பண்ணுவோம், தைக்கத்தானே வரும். தையல் ஒழுங்கா விழுந்துருச்சு. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லு, நம்பாதே. வசந்தி, உனக்குள்ளேயும் இம்புட்டு திறமையா? என்னாலேயே என் கண்ணையே நம்ப முடியலையே. இம்புட்டு அழகா தைக்கிறேனே. வசந்தி, வாங்க ராணியக்கா. கேட்டி வசந்தி, நேத்து போன் பண்ணி தையல்லாம் நான் அழகா தைக்கிறேன்க்கா, ஜாக்கெட்லாம் அளவோட தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. உங்ககிட்ட இருந்தா கொண்டு வாங்க, உங்களுக்கும் தச்சு தரேன் சொன்னீங்கட்டி. இந்த டீ 4-5 துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அளவோட ஜாக்கெட் தச்சுத்தா. ஓ, கொண்டு வந்திருக்கீங்களாக்கா? எக்கா, நேத்து உங்ககிட்ட போன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆர்டருமே இல்லக்கா. இப்போ எனக்கு குமிஞ்சு போய் இருக்கு. அப்பன்னா தைக்க முடியாதாடி? நானே பீரோக்குள்ள எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு வந்தேன். சரி குடுக்கா, கொண்டு வந்துட்டீல. ஆனா உடனேலாம் கிடைக்காதுக்கா, ஒரு வாரம் ஆகும். சரிடி வசந்தி, இப்ப ஒன்னும் அர்ஜென்ட்லாம் இல்ல. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்லட்டி, பையவே தச்சுத்தா. இந்தா. அக்கா, எல்லாமே நல்ல பட்டு துணியால இருக்கு. ஆமாண்டி வசந்தி, எல்லாம் பட்டு சேலையில உள்ள ஜாக்கெட் துணிதே. எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கேன். தைக்க சொன்னாத்தே 500-600 கேக்குறாங்கல்ல. நீ எம்பிட்டு வாங்குற ஒரு ஜாக்கெட்டுக்கு? அக்கா, நான் ஒரு ஜாக்கெட்டுக்கு 300-350 வாங்குவேன்க்கா. ஆனா உனக்கு மட்டும் 300 வேன்க்கா. 300 கொடுத்தா போதும். பாட்டி, 300 கொடுத்து தைக்கிறதா இருந்தா வெளியிலேயே தச்சிருப்பேனேடி. ஒரு ஜாக்கெட்டுக்கு 200 வாங்கி கட்டி என்னமோ ஆளு தெரியாத மாதிரியே பேசுவா. எக்கா, என்னக்கா எம்பிட்டு வேலை இருக்கு தெரியுமா? வெட்டணும், தைக்கணும், ஊக்கு வைக்கணும், எம்பிட்டு வேலை இருக்கு. நீ என்னமோ 200 தரஞ்சலிக்கிட்டு இருக்க. ஏட்டி, தையக்கூலி அதிகமா வருதுன்னு சொல்லி தானடி வெட்டி பீரோக்குள்ள வச்சு இருந்தேன். நீ தானடி போனை பண்ணி துணி இருந்தா கொண்டு வாக்கா, தச்சு தரேன்னு சொன்ன. இப்ப என்னமோ 300 ஏக்குற, 350 ஏக்குற. 200 வாங்கிக்க, எல்லாம் சரியா வரும். இன்னும் என் மாமியார் விட்டு ஜாக்கெட்லாம் தைக்க வேண்டியது இருக்குடி. பிஞ்சது பிய்யாது எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து தாரேன், தச்சுத்தா. கட்டுப்படி ஆகாது உனக்காக. சரிக்கா, 200 வாங்கிக்கிறேன். ஆனா இந்த ஒரு தாட்டி தான்க்கா. அடுத்த அப்படியெல்லாம் கொண்டு வரும்போது 300 கொடுக்கா. சரிட்டி, அளவு ஜாக்கெட்டும் வச்சிருக்கேன். அதே மாதிரி அளவெடுத்து சூப்பரா தச்சு கொடுத்துரு பாத்துக்க. ஏக்கா, ஆரி போடவாக்கா? பாட்டி, ஆரியும் வேணாம், சூரியும் வேணாண்டி. சாதா ஜாக்கெட்டே தச்சு போடு. அதுக்கே என் மாமியார் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. கழுத்தா இம்மா பெருசா வச்சு போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. நீ வேற ஆரி போடுறேன், பூரி போடுறேன்னு. இந்த ராணி என்ன இம்புட்டு ஜாக்கெட் அள்ளிட்டு வந்து தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா? இவ இப்பதானே தைக்க பழகிக்கிட்டே இருக்கா. பாரு வசந்தி, கழுத்துலாம் நல்ல கழுத்தோட ஒட்டி வச்சு தையி வசந்தி. கையெல்லாம் நல்ல இறக்கி வச்சு தையி. நீ தச்சு கொடுக்குற ஜாக்கெட்டு கிளியவே கூடாது. 10 வருஷம் ஆனாலும் அப்படியே பக்குவமா இருக்கணும் பாத்துக்க. நான் ஜாக்கெட் தானே தச்சு தரேன், என்னமோ இரும்புல தச்சு தர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எக்கா, நான் சூப்பரா தச்சிருவேன். உன் துணி நல்ல துணியா? ஏட்டி, பட்டு துணிடி. ஒவ்வொரு ஜாக்கெட் துணியும் 450 ரேட்டுடி. ஓ அப்படியாக்கா? சரிக்கா, சூப்பரா தச்சு தரேன், போட்டுக்க. இந்த மேனா மினிக்கிட்ட போய் தைக்க கொடுத்துருக்காளே, அதுவும் இம்புட்டு ஜாக்கெட் அள்ளி கொடுத்துருக்காளே. எனக்கு ஒரு ஜாக்கெட் தச்சு கொடுத்தா கையா உள்ளக்க போகல. இதை இந்த ராணிகிட்ட சொன்னா என் மருமக என்கிட்ட சண்டை போடுவா. என்ன செய்யறது? சரி, சிக்னல் கொடுப்பான். உசாரையா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு, உசாரையா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு. என்ன பெரியம்மா உட்காந்துக்கிட்டு உசாரு குசாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மருமக தைக்க, நீங்க பாட, ஒரே என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு போல இருக்கு. இந்த குந்தானிக்கு உசாரா இருந்து சிக்னல் கொடுத்தா இந்த குந்தானி நம்மளையே மாட்டி விடுறாளே. ஐயோ, பாக்குறாளே. கிளட்டி சிரிக்கி சிக்னலா குடுக்குற சிக்னல். அது விட்டு ஒரு இத்து போன ஜாக்கெட்டை தைக்கிறதுக்கு கொடுத்துச்சு. அது துணியே பத்தல, அதான் சின்னதா தச்சு கொடுத்தேன். அதுக்குள்ள கையே போகல. அதுக்கு உசாராயிருன்னு ராணியக்காவை உசாராப்படுத்திக்கிட்டு இருக்க. கிளட்டு மூதேவிக்கு ஜாக்கெட்டு தச்சதுக்கு பதிலா வாயை தச்சு விட்டு இருந்திருக்கணும். ஏக்கா, அந்த கிளடி கிடக்குக்கா. உனக்கு சூப்பரா அழகா ஜாக்கெட்டு தச்சு தாரேன். அதை போட்டுட்டு போனா எல்லாரும் எங்க தச்சன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாக்கா உன்னையே. சரிட்டி வசந்தி, நல்ல அளவா தச்சிரு. உன்னைய நம்பி தாண்டி புது ஜாக்கெட்டா, விலை வசதியான ஜாக்கெட்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். வீணாக்கி பிராத. ஏக்கா, இந்த வசந்திய பத்தி உனக்கு தெரியலக்கா. என்கிட்ட தச்சு நீ போட்டு பாரு. திரும்ப என்கிட்டதையும் கொடுப்ப. வசந்தியக்கா, என்ன டீ சின்ன பொண்ணு குரலாட்டம் கேக்குது? ஆண்டாங்கா, உனக்கு போன் போட்டு சொன்ன மாதிரி சின்ன பொண்ணுட்டையும் சொன்னேன். உங்ககிட்ட ஜாக்கெட் இருந்தா எடுத்துட்டு வாடி, தச்சு தரேன்னு சொன்னேன். அதான் எடுத்துட்டு வந்துருப்பாளாக்கு. உள்ளக்க வாடி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, ஜாக்கெட் துணி கொண்டு வந்திருக்கியா? அட இல்ல வசந்தியக்கா, நான் எங்க சேலை ஜாக்கெட்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பேண்ட் சட்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ராணியக்கா, காலங்காத்தாலே இந்த சைடு? அடியே வசந்தி, ஜாக்கெட்லாம் தைக்கிறேன்னு சொன்னா அதான் 4-5 துணி எடுத்துட்டு வந்து தையின்னு
பொண்ணு நான்லாம் சூப்பரா ஜாக்கெட் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் மாடல் மாடலா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீனு போட்டாதானே தெரியும். 4-5 துணி கடையில எடுத்துட்டு வாடி, உனக்கு தச்சு தரேன். ஏக்கா எனக்கு சேலை ஜாக்கெட்லாம் போடுற பழக்கம்லாம் இல்லைன்னு உனக்கு தெரியாதாக்கா? வேணும்னா எனக்கு ஃபேண்டும் கோட்டும் தச்சு தரியா? ஜாக்கெட் துணியா ஒழுங்கா தைக்க மாட்டா, இதுல பேண்டும் கோட்டும் தைக்க பாரு. எனக்கு இருக்கிற வேலை பிஸியில ஜாக்கெட் துணியே தைக்க முடியாம கிடக்கு. உனக்காக சின்ன பொண்ணு, உனக்காக நான் தச்சு தரேன். கடையில வாங்கிட்டு வா. சரி வசந்தி அக்கா, எங்க வீட்டுக்கார்ட்ட காசு வாங்கிட்டு போய் புது துணியை வாங்கி தாரேன். அழகா தச்சு தா. சரி சின்ன பொண்ணு. என்னது மொட்டை ஆச்சி சத்தம் கேக்குது? காலையிலேயே ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டேனே, வாங்கிட்டு போயிட்டாங்களே. இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை நான் தச்ச ஜாக்கெட் நல்லா இருக்க கண்டு இன்னும் 4-5 ஜாக்கெட்டை எடுத்துட்டு வராங்களா? ஆச்சி உள்ளுக்கு வாங்க ஆச்சி. பாத்தீங்களா ராணி அக்கா, காலையில தான் மொட்டை ஆச்சிக்கு மாடலா ஒரு பிளவுஸ் தச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிக்க கண்டு இங்க பாருங்க, கட்டப்பை நிறைய ஜாக்கெட் அள்ளிட்டு வந்திருக்காங்க. ஆச்சி எனக்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு நிறைய பிளவுஸ் வந்து குமிஞ்சு கிடக்கு ஆச்சி. ஒரு வாரம் சென்று கொண்டு வாங்க. எப்ப காலையில இருந்து நானும் தான் மாங்கு தச்சுக்கிட்டே இருக்கேன். கஸ்டமர் வந்து பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும் லைன் கட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. என்னால தச்சு கொடுக்க முடியல. அட நிறுத்தடி ஒத்தரோசக்காரி, வாங்கிட்ட போய் ஜாக்கெட் தைக்க கொடுத்தவே என்னைய சொல்லணும். என்ன ஆச்சி பாட்டி ராணி நல்ல கையை இறக்கமா வச்சு கழுத்துல ஏத்தி வச்சு தைக்க சொன்னேன்டி. இவ என்னமா தச்சு கொடுத்துருக்கா? 4 பேர் பாக்குற மாதிரி ஜாக்கெட் தச்சு தாடின்னு கேட்டா 40,000 பேர் திரும்பி பாக்குற மாதிரி ஜாக்கெட் தச்சு கொடுத்துருக்கா. என்ன ஆச்சி சொல்றீங்க? 40,000 பேர் உங்களை திரும்பி பார்த்தாங்களா? அப்படி என்ன ஜாக்கெட் தச்சு கொடுத்தாங்க இந்த வசந்தி அக்கா? என்ன ஆச்சி, ஜாக்கெட் துணியை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு புது துணியை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வசந்தி அக்கா, இது என்னக்கா ஜாக்கெட் துணி? ஏட்டி ஏண்டி சிரிக்கிற? மொட்டை ஆச்சிக்கு புது மாடலா தச்சு கொடுத்தேன். புது மாடல் இது போட்டுட்டு போனா நாய் பின்னாடி துரத்திக்கிட்டு வருதுடி. ஏட்டி மொட்டைச்சி, இவ ஒரு ஆளுன்னு இவள்ட்ட வந்து தைக்க கொடுத்தியா? உனக்கு நல்லா வேணும்டி. ஊர் உலகத்துல டைலரே உனக்கு கிடைக்கலையா? ஏ பாருவே, என்னமா தச்சு கொடுத்துருக்கா? என்னமோ தமனாவுக்கு போட்ட Dress மாதிரியே இருக்கு. ஏட்டி வெள்ளச்சி, என்னடி உன் மருமக தச்சு கொடுத்த ஜாக்கெட்டை பார்த்து இந்த இழுப்பு இழுக்கிற? புது ஜாக்கெட் பொத்தி வச்சிருந்தேன். உன் மருமக என்னமா தச்சு கொடுத்துருக்கா? ஏன் மொட்டாச்சி, நீங்க புது மாடலா போடணும் சொல்லிட்டு புது மாடலா பார்த்து உங்களுக்கு தச்சு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நான் எங்க இருக்க வேண்டிய ஆளு, இங்க லோக்கல்ல இருந்துட்டு தச்சுக்கிட்டு உங்ககிட்ட எல்லாம் கிளி வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன் வசந்தி அக்கா, நீ இப்படி தச்சு கொடுக்கலாமா? மொட்டை ஆச்சிக்கு என்ன வயசா திரும்புது, இப்படி தச்சு கொடுத்துருக்க? ஆக போற வயசுல இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டா மூஞ்சிலேயே காரிக்கிட்டு துப்ப மாட்டாங்க. நீ போட வேண்டியதாண்டி, உன் மாமியாருக்கு தச்சு கொடு. அடி போடி மொட்டச்சி, எனக்கு தச்சு கொடுத்த ஜாக்கெட்ல கையும் போக மாட்டேங்குது, கழுத்தும் போக மாட்டேங்குது. கறித்து நீட்டே போடணும். ஏ ஆத்தே, கெல்லடிகளுக்கே ஒழுங்கா ஜாக்கெட் தச்சு கொடுக்காதவ எனக்கு எப்படி ஒழுங்கா தைக்க போறா? ஏட்டி ராணி, நான் அப்பத இருந்து உனக்கு உசாரையா உசாரு ஓரஞ்சாரம் உசாரன்னு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு புது துணி அள்ளி வெட்ட கொடுத்துக்கிட்டே இருக்க. இல்ல துணியை வாங்கிட்டு போய் நல்ல டெய்லரை பார்த்து குடு ராணி. இல்லைனா புடி துணிக்கிட்டே இந்த துணி சரியா வரும். ஒழுங்கா மரியாதை வாங்கிட்டு போ. தெரியுமா, நீங்க அப்ப பாடும்போது எனக்கு லைட்டா ஏதோ மண்டையில உதிச்சுச்சு. நல்ல வேளைக்கு மொட்டாச்சி வந்து காப்பாத்துனாங்க. என்ன மொட்டாச்சி, கஸ்டமர் இருக்கிறப்ப வந்துகிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தமனா மாதிரி தச்சு கொடுத்தேன் பாரு, என்னைய சொல்லணும். ஏன் வசந்தி அக்கா, கட்டையில போற வயசுல தமனா மாடல் தேவையா? ஏமா வசந்தி, எனக்கு ஒண்ணு ஜாக்கெட்லாம் தைக்க வேணாமா? என் ஜாக்கெட் துணி அப்படியே கொடுத்துருமா. என்ன ராணி அக்கா, இந்த மொட்டாச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையவே நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் தச்சு கொடுக்குற ஜாக்கெட்டை போட்டீங்கன்னா 400 பேர் உங்களை திரும்பி பாப்பாக்கா. கேட்டி, யாருமே என்னை திரும்பி பார்க்க வேணாண்டி. என்னை திரும்பி பார்த்தா என் மாமியாரு விளக்காமத்த எடுத்து சாத்தை புருவா. ஒழுங்கா மரியாதை என் ஜாக்கெட்டை கொடு. உங்களுக்குலாம் ஜாக்கெட் தச்சு கொடுக்கறதே பெருசு, இதுல ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு போங்க உங்க வீட்டு துணிகளை. இங்க பாருட்டி ஒத்தரோசக்காரி, என்னுட்டு ஜாக்கெட் துணி வேலை ஒசத்தி. ஒழுங்கா மரியாதையா காசை கொடுத்து புரு. மொட்டை ஆச்சி, நான் தச்சு கொடுத்ததுக்கு இன்னும் காசு தரல, நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? இங்க பாருட்டி, மொட்டை போட்டனால நான் இழுச்சவை நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா மரியாதையா கொடுத்து புரு. நான்லாம் அந்த கால
மாணிக்கம், வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து உன்னை வெளியிலேயே பார்க்க முடியலையே, வீட்டுக்குள்ளேயே தங்கிட்டியா? ஆமாண்ணே, அம்மா வெளியிலேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெளிநாட்டுல வந்ததுல இருந்து அம்மா விதவிதமா சமைச்சு சமைச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னே. ஆமா, அம்மா பாசம் இருக்காதா? 5 வருஷத்துக்கு பின்னாடி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க, அதான் விதவிதமா சமைச்சு உனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாணிக்கம், திரும்பியும் வெளிநாடு போற மாதிரி தானா? இல்லண்ணே, போதுமான அளவு காசு சம்பாரிச்சாச்சு. இனிமே அம்மா அப்பா தங்கச்சியோட இந்த ஊர்லயே செட்டில் ஆகிட வேண்டியதானே. அப்ப வேலை, வெளிநாட்டுல பார்த்த கம்பெனி வேலை அதே மாதிரி இங்க ஒரு கம்பெனி வேலை இருக்கானே, போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆமா மாணிக்கம், என்னதான் வெளிநாட்டுல ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் நிம்மதியான தூக்கம் இருக்காது மாணிக்கம். இங்கேயே ஒரு நல்ல வேலையா பார்த்து வேலையை பாரு. சரிண்ணே, உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனிகள்ல வேலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா மாணிக்கம். அப்புறம் மாணிக்கம், உனக்கு எப்ப கல்யாணம்? உங்க அம்மா வேற பொண்ணு பார்க்க ஊர் ஊரா திரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். என்கிட்ட ஒரு தாட்டி கூட சொல்லி வச்சிருக்காங்க, பொண்ணு இன்னும் கிடைச்சா சொல்லுன்னு. ஆமாண்ணே, வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து அம்மா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகட்டுமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்ணே. மாணிக்கம், பெத்தவங்களுக்கு நல்ல முறையில பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல. நீனும் கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு தானே இருக்க. அண்ணே, எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பெரிய வீடை கட்டிட்டு அப்புறமாட்டி கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வீடை கட்டிக்கலாம்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்குன்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா 2 வருஷம் இழுக்கத்தான் செய்யும் மாணிக்கம். நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ எதுவும் வெளியூர்ல எதுவும் லவ் பண்றியா? அதான் கல்யாணம் வேணாம்னு சொல்றியா? சே அண்ணே, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுண்ணே. நம்மளுக்கு எப்பயுமே அம்மா அப்பா பார்த்து நல்ல முறையில கல்யாணம் முடிச்சு வைக்கிறதானே செட் ஆகும். லவ் இவ்வளவு சரி வராதுண்ணே. சரி மாணிக்கா, நீ நல்ல பிள்ளைதான் இருந்தாலும் கேட்டுக்கிட்டேன், கல்யாணம் வேணாம்னு சொல்லவும். ஹலோ சார், கொஞ்சம் நில்லுங்க. இந்த பொண்ணா? மாணிக்கம், உன்னையத்தான் கூப்பிடுறாங்களா? யாரு இவங்க? உனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல அண்ணே. சார், உங்களை எம்பிட்டு நாளா உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னது மாணிக்கம், இந்த பொண்ணுங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு இம்புட்டு நாளா உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுது. இந்த காலத்து பிள்ளைகளை நம்பவே முடியாது. என்ன எதுக்கு நீங்க தேடணும்? சார், அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் சார் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க இப்பதான் என் கண்ணிலேயே ஆம்பிட்டு இருக்கீங்க. ரொம்ப சாரி சார், சாரி. ஆமா சார், தெரியாதனமா தான் அந்த விஷயம் அங்க நடந்துச்சு சார். கமலியை தயவு செய்து மன்னிச்சிருங்க சார். நீங்க பாருங்க, அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் அன்னைக்கே மறந்துட்டேன். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் அந்த விஷயம் அங்க நடந்துச்சுன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்னைக்கே உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனா நீங்க என்னைய மன்னிச்சிட்டீங்க. ஆனா உங்க அம்மா 4 பேரை கூட்டிட்டு வந்து எங்க வீட்லயே வந்து எவ்வளவு சத்தம் போட்டாங்க தெரியுமா? என்னைய அடிச்சாதான் அந்த லக்க விட்டு போவேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. என்னது, எங்க அம்மா வந்து உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணுனாங்களா? இந்த விஷயம் எனக்கே தெரியாதே. ஃபர்ஸ்ட் இங்க நடந்த விஷயத்த நான் எங்க அம்மாட்டையே சொல்லவே இல்லையே. எங்க அம்மாக்கு எப்படி தெரியும்? நீங்க உங்க அம்மாட்ட சொல்லலையா? அப்ப எப்படி உங்க அம்மாவுக்கு தெரியும்? ஒருவேளை அன்னைக்கு ஒரு மொட்டை பாட்டி இருந்தாங்க, அவங்ககிட்ட உங்களை இந்த மாதிரி அடிச்சதுக்கு சாரி சொல்லிருங்க பாட்டின்னு சொன்னேன். அவங்க தான் உங்க அம்மாட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு என் மேல பாசம் அதிகங்க. அதனாலதான் நீங்க அடிச்சதுன்னு தெரிஞ்சதும் 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சாரிங்க. பரவாயில்லைங்க, நானும் உங்களை அடிச்சதுக்கு சாரி. எங்க அம்மாவும் உங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணதுக்கு சாரி. இங்க என்ன நடக்குது? எப்ப பார்த்தாலும் சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி விடுங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, இப்ப சரியாயிருச்சுல. ஆமா சார், உங்களை அடிச்சதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை தெரியுமா? ஒழுங்கா தூங்க கூட இல்ல சார். உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அது உங்ககிட்ட எப்படியாவது சாரி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த லெக்கில கோபம் வரத்தானே செய்யும். கமலி, வீட்டுக்கு போக லேட் ஆச்சு கமலி, வா போவோம். சரி சார், நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. என்ன மாணிக்கம், இவங்கெல்லாம் யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. ஊருக்கு வந்த உடனே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு சின்ன பிரச்சனை, அதான் வந்து சாரி சொல்லிட்டு போறாங்க. ஓ சரி. நல்லா தூங்கிட்டோமா? இந்த அம்மா எங்க போனாங்க? நல்லா தூங்கவும் வயிறு வேற கபன்னு பசி எடுக்குதே. எம்மா வயிறு பசிக்குதுமா, ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா போட்டு தாமா. என்னது, ஒரு சத்தத்தையும் காணா? அட ஆமா, சத்த நேரத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, மரத்தடியில உட்காந்து நான் பேச போறேன்டின்னு. அண்ணியும்
இப்பதானே உங்க கூட்டாளிகளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ளேயும் நல்லா தூங்கிட்டேனாக்கு. சரி, அம்மா வீட்டுக்கு வந்தாத்தான் நினைச்ச நேரம் தூங்க முடியுது, நினைச்ச நேரம் சாப்பிட முடியுது, நினைச்ச நேரம் குளிக்க முடியுது, நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியுது. இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கு அமையும்? எப்பா தூங்கி தூங்கி கைகால்லாம் என்ன வலி வலிக்குது. என் மாமியார் கறி ஒழுங்கா அவ மக வீட்டுல இருக்க வேண்டியதானே. ஆனா உடனே இங்கேயே ஓடியாந்து என்னை இம்சப்படுத்துறதுக்கு வந்துடுறா. நான் பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு உலக்கு குக்கர்ல சோத்த போட்டு நானும் என் புருஷனும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் சமைக்க கூட மாட்டோம். என் அன்னிக்காரி வீட்டுல வந்து அழகா சோத்த எடுத்துட்டு போய் நானும் என் வீட்டுக்காரன் சாப்பிட்டுட்டு பொழுத ஒப்பேத்திடுவோம். ஆனா என் மாமியார் வந்ததுல இருந்து பண்ணு வையி வெண்ணெய் வையி அதை செய்யி இதை செய்யி பிரியாணி கிண்டுன்னு போட்டு பாடா படுத்துறாளே மனசி. சரி, அண்ணி என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்னு போய் அடுப்படிக்குள்ள போய் பாப்போம். வயிறு வேற கப கப கபன்னு சொல்லுது. தூங்குறதுக்கு செத்த நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்டு சோறு சாப்பிட்டேன், அதுக்குள்ளேயே பசிக்குதே. அது சரி, ஓரவஞ்சனை இல்லாத உடம்பு அப்படித்தான் பசிக்கத்தேன் செய்யும். போவோம். ஆஹா, அடுப்படிக்கு போகும்போதே வாசனை என்ன வாசனை மூக்க தொலைக்குது. அண்ணி பெசலா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது. அண்ணி வைக்கிற குழம்பே தனி ருசிதான், என்னமா வாசனை அடிக்குது. அண்ணி வச்ச கருவாட்டு குழம்புக்கும் இந்த சோத்துக்கும் கொண்டா கொண்டான்ல கேக்கும், ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதே. யார் போன் அடிக்கிறது? சொல்லுங்க மாமா, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? கேட்டி என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? எங்க அண்ணி கருவாட்டு குழம்பும் கருவாட்டு தொக்கும் வச்சிருக்காங்க, இப்பத்தே ஒரு தட்டு போட்டு சாப்பிட போறேன். கேட்டி எப்பட்டி வருவ வீட்டுக்கு? உங்க அம்மா அவங்க மக வீட்டுக்கு போன பின்னாடியே உங்க வீட்டுக்கு வருவேன். அடியே, அது இந்த ஜென்மத்துல நடக்காதடி. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க இங்க வர போறீங்களா? அட இல்லடி, என் தங்கச்சி புருஷனும் ஊர்ல இருந்து வரப்போறாளாண்டி. யோ, என்னையா என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏயா போட்டு என்னை மிஸ்ஸப்படுத்துறீங்க. ஒரு மாசம் எங்க அம்மா வீட்ல நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்ச விட மாட்டீங்களே. கேட்டி ராதிகா, சீக்கிரமா கிளம்பி வாட்டி. என் தங்கச்சி வரப்ப நீ வீட்டுல இல்லாம இருந்தா ஆட்டமா ஆடி தள்ளி போடுவா. யோ, தொப்பி மண்டையா, போன வாரம் தானே உன் தங்கச்சி வந்துட்டு போனா, அதுக்குள்ள எதுக்குயா வாரா? அது எங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சா, அதான் கிளம்பி வாராட்டி. உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சா? அப்பனா உங்க அம்மாவை கூப்பிட வேண்டியதானே, அவங்க எதுக்கு இங்க வராங்க? கேட்டி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுடி. என் தங்கச்சி பசி ஏறிட்டாலாம், சீக்கிரம் வா. கடவுளே, ஒரு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட முடியுதா? நம்ம யார் வம்புக்கு போறது இல்ல, யார் தும்புக்கு போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது. சார், நான் வர மாட்டேன்னு சொன்னேன், ஆனா வற்புறுத்தி என்னைய புது படத்துக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு படமே பிடிக்காது சார். எனக்கும் படம்னா அவ்வளவோ பிடிக்காது பிரியா. ஆனா என் ஃப்ரெண்டு தான் மூவிக்கு 2 டிக்கெட் இருக்கு, போய் பாரு நீனும் பிரியாவும் அப்படின்னு சொன்னா. பாருங்க சார், இப்ப ஏன் 7:30 ஆயிருச்சு. அக்கா தேட போறாங்க. எனக்கு ஏகப்பட்ட மிஸ்டு கால் வேற வந்துருச்சு, அட்டெண்ட் பண்ண வேற முடியல. ஏன் பிரியா, அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியதானே? எப்படி சார், நான் படத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா இனி அக்கா திட்ட மாட்டாங்களா? ஃப்ரெண்டோட வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே பிரியா? எனக்கு பயமா இருக்கு சார். 7:30 ஆயிருச்சு, ஒரு 8 o'clock ஆவது வீட்டுக்கு போயிடலாமா? தெரியலையே பிரியா, முடிஞ்சிடும், கொஞ்சம் பொறுமையா இரு பிரியா. நான் எப்ப வெளியில கூப்பிட்டாலும் நீ வரமாட்ற, அப்படி வந்தாலும் நான் போறேன் அக்கா திட்டுவாங்க மாமா திட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் என்ஜாய் பண்ணு பிரியா. சார், நம்ம கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் சார். இப்ப வாங்க சார் போவோம். இப்ப தியேட்டர்ல நம்ம மட்டும் எந்திரிச்சா ஏன்னு நம்மள எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க பிரியா. கொஞ்சம் பொறுத்துக்க, இப்ப முடிஞ்சிடும் படம். சரி சார். சார், இந்த படத்துல வர மாதிரி என்னையே நீங்க கைவிட்டுற மாட்டீங்களே? என்னைய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறவீங்க தானே? பிரியா, இந்த படத்துல மட்டும் இல்ல பிரியா, யாரு எதிர்த்தாலும் சரி, யாரு நம்மள கல்யாணம் பண்ண மறுத்தாலும் சரி, உன்னை நான் கையே விட மாட்டேன் பிரியா. இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன்னோடதான் பிரியா. நீ தான் என் மனைவி. கண்ணோடு கண் சேரும் போது வார்த்தைகள் எங்கே போகும்? கண்ணே உன் முன்னே வந்தால் என் நெஞ்சம் குழந்தையாகும். வழியில் உன் வழியில் வந்து நடந்தேன், அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று நிழல் சொன்னதே. உன்னோடு வாழ்ந்திடத்தானே நான் வாழ்கிறேன். உன் கையில் என்னை தந்து தோள் சாகிறேன். இதுவரை என் இதயம் இந்த உணர்விலில் தடுமாறவில்லை. முதல் முறை இந்த இளமையின் சுகமுணர்வினை நான் தூங்கவில்லை. குடையோடு நான் போனேன், வழியில் ஏனோ நனைகின்றேன். கடிகாரம் இருந்தாலும் காலடி சத்தத்தில் மணி பார்ப்பேன். என் தனிமைக்கு தனிமைகள் நீ வந்து கொடுத்தாய். விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில். என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே.